சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஸ்குமார் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்தன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருந்தது. மேலும் ஆவணங்களையும் பறிமுதல் செய்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்கவும், விசாரணையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளவும் தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. ஆனால் நீதிமன்ற தடை உத்தரவை மீறி ஆகாஷ் பாஸ்கரன் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அமலாக்கத்துறை அளிக்காமல் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து ஆகாஷ் பாஸ்கர் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி MS ரமேஷ் மற்றும் V லட்சுமி நாராயண் ஆகியோருடைய அமர்வில் விசாரணை செய்தது. அப்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஸ்குமார் செப்டம்பர் 17ஆம் தேதி ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதற்கிடையில் காணொலி மூலமாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் P ராஜு ஆஜராகி பதில் மனு தாக்கல் செய்யாததற்காக 30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதற்கு எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணை செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.